Hi students, in the previous video we studied about transpiration. In this video we are going to study about transpiration pull. We studied transpiration is a process by which water in the plants is evaporated through stomata in the leaves. So leaves la pathina tiny openings இருக்கும் stomata அது வழியா water evaporate ஆகிற process தான் transpiration அப்படின்னு படித்தோம். You have studied about the structure of the leaf in the lower classes. So lower classesல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லீவ்ஸோட ஸ்ட்ரக்சரை படிச்சிருப்பீங்க. அதில் என்ன இருக்கும், மேலே அப்பர் எபிடர்மிஸ், கீழே வந்து லோயர் எபிடர்மிஸ் இருக்கும். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா we have the mesophil cells. mesophilன்றது என்னதுன்னா ஒரு ground tissue that is present between the upper epidermis and the lower epidermis. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து இர்ரெகுலராக அரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸும் இருக்கும். ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸ் இதில் வந்து தான் வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது த்ரூ த ஸ்டொமேட்டா. ஓப்பனாக இருக்கிற ஸ்டொமேட்டா மூலமாக வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் த வாட்டர் எவாப்ரேட்ஸ்? வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் through the open stomata. So open stomata வழியா என்ன ஆகுது, வாட்டர் வந்து மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் த லீவ்ஸில் இருந்து வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ வாட்டர் எவாப்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகுது, the concentration of water in the மீசோஃபில் செல்ஸ் becomes less. ஸோ வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகுது, மீசோஃபில் செல்ஸில் வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுது, நம்ம xylem vessels இருக்குது, phloem vessels இருக்குது. xylem vessels வழியாக தான் வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஸ்டெம், லீஃப் எதில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா xylem வந்து சென்டரில் இருக்கும், phloem வந்து பெரிஃப்ரியில் இருக்கும். ஸோ இந்த xylem vessels தான் வந்து என்ன பண்ணும், ரூட்ஸில் இருந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் கொடுக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, மீசோஃபில் செல்ஸில் வாட்டர் லாஸ் ஆகிடுச்சு. அதனால என்ன பண்ணுது, இந்த வாட்டர் லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த லீஃபில் இருக்கிற வெயின்ஸில் இருக்கிற xylem வெசல்ஸில் இருந்து ஆஸ்மாசிஸ் வழியாக வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுது, மீசோஃபில் செல்ஸில் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுது பை டிரான்ஸ்பிரேஷன். ஸோ அதனால் மீசோஃபில் செல்ஸில் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாயிடுது. மீசோஃபில் செல்ஸில் கம்மியானதுனால என்ன பண்ணுது, வெயின்ஸில் இருக்கிற xylem வெசல்ஸில் இருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணுது ஆஸ்மாசிஸ் வழியாக. ஸோ இப்போது வெயின்ஸும் லீவ்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ லீஃபில் கம்ப்ளீட்டாக இப்போ வாட்டர் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுன்னா இந்த வாட்டரை வந்து அதிகமாக வந்து இழுக்கிறதுக்காக வந்து ஒரு புல்லை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ மீசோஃபில் செல்ஸ், லீவ்ஸில் இருக்கிற மீசோஃபில் செல்ஸில் என்ன ஆகுது, ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, மீதி இடத்துல உள்ள ஸ்டெம் இதுலேருந்து உள்ள xylem வெசல்ஸ்லேருந்து அதிகமான வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு புல் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கு பேர் தான், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் புல். ஐ திங்க் நவ் யூட் ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ என்ன ஆகுது, லீஃபில் வந்து மீசோஃபில் செல்ஸ் இருக்குது. இந்த மீசோஃபில் செல்ஸில் ஓப்பன் ஸ்டொமேட்டா வழியாக வாட்டர் எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ அப்போ அந்த மீசோஃபில் செல்ஸில் வாட்டர் எவாப்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகுது, வெயின்ஸில் இருக்கிற xylem வெசல்ஸில் இருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ ஆன் த ஹோல் என்ன ஆகுது, லீஃபில் வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன ஆகுது, அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி மீதி பார்ட்ஸ் ஆஃப் த xylemலேருந்து வாட்டரை அதிகமாக ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு புல் அங்கே க்ரியேட் ஆகுது. தட் இஸ் கால்ட் as the transpiration pull. So that is what is given. Water evaporates from the mesophil cells of the leaves through the open stomata. Next, what happens? Water concentration in the mesophil cells become less. So as a result, what happens? More water is drawn into the cells from the xylem that is present in the veins. So leaf la veins இருக்குள்ள அந்த veins வழியா ஆஸ்மாசிஸ் வழியாக வந்து வாட்டர் ட்ரா பண்ணுது. ஸோ என்ன ஆகுது, இப்போ ஆன் த ஹோல் as water is lost from the leaves, pressure is created at the top. ஸோ டாப்பில் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி
மோர் வாட்டர் வந்து xylem வெசல்ஸ்லேருந்து மியூசோஃபில் செல்ஸ்க்கு போகிறதுக்காக ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னது, டிரான்ஸ்பிரேஷன் புல். I think now you would have understood. ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல், ஸோ அந்த லீஃப் இருக்கிற அந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டும் இல்லை, என்ன ஆகுதுன்னா நம்ம ரூட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ஏன்னா தண்ணி அங்கங்கே குறைய ஸோ ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அப்படியே ரூட்ஸ் வரைக்கும் வரும். ஸோ ரூட்ஸ் வரைக்கும் இந்த ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ரூட்ஸ் வந்து அதிகமான வாட்டரை வந்து சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி என்ன ஆகுது, நமக்கு பிளான்ட்ஸுக்கு கண்டினியூஸாக வாட்டர் ஃப்ளோ இருக்கணும். அதனால் கண்டினியூஸாக இது சாயிலிருந்து வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி இதை மாதிரி லீஃபுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வாட்டர் சப்ளை கிடைக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். What happens when transpiration takes place? So transpiration is the loss of water through the open stomata. When the water is lost by the leaves, what happens? A pressure is created and the transpiration pull is formed to draw more water from the roots to the leaves. So transpirationனால என்ன ஆகுது, வாட்டர் வந்து ஸ்டொமேட்டா வழியாக எவாப்ரேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லீவ்ஸ் ஜைலமில் வெயின்ஸ்லேருந்து அது வாட்டர் எடுத்துக்குது. ஸோ என்ன ஆகுது, அந்த இடத்துல வாட்டர் இல்லைன்றதுனால ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி என்ன ஆகுது, ஒரு புல் வருது. அதனால் என்ன ஆகுது, புல் பண்ணி ரூட்லேருந்து வாட்டர் வந்து ஸ்டெம்முக்கு லீவ்ஸுக்கும் போகுது. ஸோ ஆஸ் a result of transpiration pull is created for the transport of water. So that is the first importance of transpiration. Next is it supplies the water for photosynthesis. So என்ன ஆகுது, இந்த transpiration மூலமாக என்ன ஆகுது, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான வாட்டரை வந்து அது சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, எப்போதுமே வாட்டர் அப்சர்வ் பண்ணும் போது xylem வெசல்ஸ் என்ன பண்ணணும், அந்த சாயிலில் இருக்கிற மினரல்ஸ், அயான்ஸ் இது எல்லாத்தையுமே கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் த மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். Next is it cools the surface of the leaves by evaporation. So water வந்து evaporate ஆகிறது தான் வந்து transpiration படித்தோம். ஸோ இந்த transpiration processனால என்ன ஆகுது, leaf surface வந்து அப்படியே கூலாக இருக்கும். Next it keeps the cells turgid. Turgidனா என்னது, நல்ல ஸ்டிஃபாக வச்சுக்கிறது. ஸோ அதனால என்ன ஆகும், அந்த லீஃபோட ஷேப், அந்த பர்டிகுலர் இது வந்து அப்படியே ஷேப்பாக வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து ட்ரா பண்ணி இருக்குது அப்படின்றப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து அப்படியே மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகிருக்கும். அதனால் என்ன ஆகுது, அந்த செல் சர்ஃபேஸும் அப்படியே ஸ்டிஃபாக டர்ஜிடாக இருக்கும். அதனால் வந்து அப்படியே வந்து செல்ஸோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், யூ லேர்ன் திஸ். Root pressure. Ions from the soil are actively transported. What is meant by active transport? You have studied already. Active transport is the transport of substances against the concentration gradient by utilizing the energy. So ions வந்து சாயிலில் ஆக்டிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, வாட்டரும் மூவ் ஆகும். ஸோ வாட்டரும் வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆஃப் த ரூட்டில் மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் இன் த xylem, இட் இஸ் கால்ட் as த ரூட் ப்ரெஷர். திஸ் ரூட் ப்ரெஷர் வில் ஹெல்ப் டு புஷ் த வாட்டர் டு த ஸ்மாலர் ஹைட்ஸ். ஸோ ரூட்ஸ்லேருந்து கொஞ்சம் ஹைட், ஸ்டெம்மோட கொஞ்சம் ஹைட் வரைக்கும் இந்த வாட்டரை புஷ் பண்ணுறதுக்கு இந்த ரூட் ப்ரெஷர் வில் பி ஹெல்பிங். So I think all have understood today's portion. Learn what is transpiration pull, what are the importance of transpiration. இந்த ரெண்டு கொஷின் ஆன்சர் படிங்க. அப்புறம் வந்து I'll post you some one word answers. Learn that also and write home test and post your answers. Most of you are not writing the home test properly. Again and again I am repeating, give equal importance to all subjects. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலை அப்படின்னா ஆன் த ஹோல் உங்களுக்கு டோட்டல் குறையும்.
அதனால் எல்லா சப்ஜெக்டிற்கும் ஒழுங்காக படிங்க. தி வீக்லி ஒன்ஸ் ஒன்லி ஐ எம் டேக்கிங் கிளாஸ். இந்த கிளாஸில் அதுவும் 2 or 3 கொஷின் ஆன்சர்ஸ் ஒன்லி ஐ எம் கிவிங். Read that regularly, write the home test and post it. Stay home, stay safe. Thank you, children.